பல நூற்றாண்டுகளாக பவர்ஃபுல் பீப்புளால் யூஸ் பண்ணப்பட்ட பேசப்படாத விதிகளை பற்றி தான் பேச போகிறோம். எஸ், ராபர்ட் கிரீன் எழுதின தி 48 லாஸ் ஆஃப் பவர் புத்தக சீரீஸ்லேருந்து ஒவ்வொரு லாவையும் கதை வடிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் என் கூட கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அர்ஜுன் ஒரு பெரிய கம்பெனியில் ஜாயின் பண்ணுறான். தனக்கு கொடுக்கப்படுற ஒவ்வொரு டாஸ்கையும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒரு துடிப்பான பையன். தன்னை எப்போவுமே மற்றவங்க முன்னாடி ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பான். ஒரு நாள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரெசன்டேஷன் ஒன்று கம்பெனியில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ரெசன்டேஷனை அவனோட மேனேஜர் சீனு ஹேண்டில் பண்ணார். அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். கம்பெனிக்கு அவர் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ரூம் ஃபுல்லாக சீனியர் பீப்புள் இருந்தாங்க. சீனு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பத்தில் ஓகேவாக இருந்தாலும் சில இடங்களில் கன்ஃபியூஸ்டாக பேச ஆரம்பித்தார். வார்த்தைகள் தடுமாறிச்சு. அந்த மொமெண்ட்டில் அர்ஜுன் உடனே எழுந்து, சார், நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப கிளியராக கான்ஃபிடென்ட்டாக சிம்பிளாக விளக்கி சொல்கிறான். அவன் பேசி முடிஞ்சதும் எல்லாரும் அவனுக்கு கிளாப் பண்ணாங்க. எக்ஸலண்ட் கிளாரிட்டின்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஆனால் மேனேஜர் சீனுவுக்கு தன்னை விட அவன் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணது அன்கம்ஃபர்டபுளாகவும் இன்செக்யூர்டாகவும் இருந்துச்சு. கொஞ்ச நாளில் அவன் எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே மாறிப்போச்சு. அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்த மேனேஜர் இப்போ அவனை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. முக்கியமான மீட்டிங்கில் கூட அவன் பேர் மென்ஷன் ஆகவே இல்லை. அர்ஜுன் ரொம்பவே குழப்பமடைகிறான். ஒரு நாள் அவன் சீனியர் கலீக்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறான். அப்போ தான் அவனோட சீனியர் லா நம்பர் 1 பற்றி சொல்கிறாரு. நெவர் அவுட் ஷைன் த மாஸ்டர். தலைவனை விட அதிகமாக ஒளி வீச முயற்சிக்காதே. மேலே இருக்க அதிகாரிகளை விட ரொம்ப புத்திசாலியாக காட்டிக்கிறது தான் ஸ்மார்ட்னு பல பேர் நினைப்பாங்க. ஆனால் நம்மளை விட மேலே இருக்கவங்களுக்கு எப்போவுமே தன்னை விட மற்றவங்க அதிகமாக பெர்ஃபார்ம் பண்ணிடுவாங்களோன்னு ஒரு பயம், ஒரு இன்செக்யூர்டு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கே நம்ம அறிவை பயன்படுத்தி நமக்கு மேலே இருக்கவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் ரொம்ப சீக்கிரம் அது நம்ம வேலைக்கே உழ வைக்கலாம். நாம் சின்ன சின்ன தவறுகள் செய்யும்போது நமக்கு அதுலேருந்து வெளியே வர தெரிஞ்சாலும், நீங்கள் தான் எனக்கு இதுலேருந்து வெளியே வர உதவி செய்யணும்னு மேலதிகாரிகள்கிட்ட கேட்கணும். நமக்கு சூப்பரான ஐடியா வந்தால் கூட இது மேலதிகாரி தான் சொல்லி கொடுத்தாரு, அவரை பார்த்து தான் இதை கற்றுக்கிட்டேன்னு அவங்களுக்கு கிரெடிட்ஸ் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக ஓவராகவும் புகழாமல் பேலன்ஸ் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். இந்த லாவை அருண் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். அன்னையிலேருந்து அவன் அடக்கி வாசிக்க ஆரம்பித்தான். மேனேஜருக்கும் அப்பப்போ கிரெடிட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். தன்னோட வேலையும் தக்க வச்சுக்கிட்டான். ஸோ லா நம்பர் 1 சொல்கிறது நெவர் அவுட் ஷைன் த மாஸ்டர். திறமை இருந்தாலும் அதை எப்போ, எவ்வளவு, யார் முன்னாடி எப்படி காட்டணுங்கிறத தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுதான் பவர். ஒரு பெரிய டெக் கம்பெனி மூழ்க போகிற நிலைமைக்கு வந்துருச்சு. அந்த நேரத்தில் தான் ஜூலியன் புது சிஇஓவாக பொறுப்பெடுக்கிறாரு. அவர் மனசில் இருந்தது ஒன்று தான். இந்த கம்பெனியை எப்படியாவது நான் மீட்டெடுக்கணும்னு ஒரு மன உறுதியோடு இருக்கார். அதுக்காக அவருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான துணை தேவைப்படுது. அவர் ரைட் ஹேண்டாக இருக்க ஒரு சிஓஓ. அந்த சிஓஓ பொசிஷனுக்கு அவர் முன்னாடி 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் லியோ, கல்லூரி நாள்லேருந்து அவரோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். இன்னொருத்தர் சிலாஸ், பல வருஷமாக அவரோட பிஸ்னஸ் எதிரி. ஒருத்தர் கீழே இறக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தவங்க. ஜூலியன் கொஞ்ச நேரம் அமைதியாக யோசிக்கிறாரு. இந்த பயணத்தில் நான் நம்பிக்கையாக இருக்கவனை தான் கூட வச்சுக்கணும்னு அவர் மனசு சொல்லுது. அதனால தன்னோட நண்பன் லியோவையே தேர்வு செய்கிறாரு. சேர்ந்து வேலை பண்ணுறாங்க. எல்லாமே ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது. ஆனால் மெதுவாக ஒரு மாற்றம் ஆரம்பிக்குது. லியோ மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங், நான் ஒரு சாதாரண எம்ப்ளாயி இல்லை, நான் சிஇஓ உடைய ஃப்ரெண்டுன்னு உரிமை எடுக்கிறாரு. அந்த உரிமை உணர்வு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. லியோவோட யோசனை ஏற்கப்படலைன்னா அப்செட் ஆகுறாரு. அந்த காயம் மெதுவாக மனக்கசப்பாக மாறுது. தன்னோட நண்பனுக்கு எதிராக திட்டங்கள் தீட்ட வைக்குது. அவரோட ரகசியங்களை வெளியில சொல்லி உள்ள அவருக்கு எதிராக ஆதரவு சேர்க்க ஆரம்பிக்கிறாரு லியோ. ஒரு நாள் ஜூலியனுக்கு லியோவுடைய நம்பிக்கை துரோகம் தெரிய வருது. அந்த நிமிஷம் ஜூலியனுக்கு தன்னோட நண்பன் மேலே இருந்த நம்பிக்கை சுத்தமாக உடஞ்சி போச்சு. அந்த நட்பு அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவனை வேலையிலேருந்து நீக்கிறாரு. அதுக்கப்புறம் ஜூலியன் ஒரு போல்டான முடிவு ஒன்று எடுக்கிறாரு. அவரோட எதிரியான சிலாஸை அந்த பொசிஷனுக்கு அழைக்கிறாரு. சிலாஸ் எந்த எமோஷன்ஸும் காட்டலை. அவர் அமைதியாக வேலை பண்ண ஆரம்பிக்கிறாரு. தன்னோட முன்னாள் எதிரியான பாஸ் தான் மேலே வச்சிருக்க நம்பிக்கையும் வாய்ப்பையும் காப்பாற்றணும்னு அவர் முழு மனசோட முடிவு பண்ணுறாரு. இரவும் பகலும் உழைச்சி கம்பெனியை மெதுவாக மீண்டும் நிலைநிறுத்துறாரு. அப்போ தான் ஜூலியனுக்கு லா 2ஓட உண்மை தெளிவாக புரியுது. நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் ஹவு டு யூஸ் எனிமீஸ். பவர் வேணும்னா நண்பர்களை நாம் அளவுக்கு அதிகமாக நம்பக்கூடாது. இது கொஞ்சம் கேட்க ஹார்டாக இருந்தாலும் இதை நாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும்.
அதே மாதிரி எதிரிகளால் எந்த பயனும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அவங்கள எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்பிக்கை துரோகம் எதிரியால் செய்ய முடியாது. நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்ச நம்ம நண்பர்களால் மட்டும்தான் செய்ய முடியும். இந்த உலகத்தில் பல பேருக்கு தொடர்ந்து நம்பிக்கை துரோகம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே சமயத்தில் எதிரியை நம்பி ஒரு பொறுப்பான பதவியை கொடுத்தா அந்த நிலைக்கு தன்னைய தகுதியாக்கிக்கிறதுக்கு அவங்க பெரிய பெரிய முயற்சிகளை செய்ய தயாராக இருப்பாங்க. அவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிரியை பக்கத்திலே வச்சுக்கிட்டா நம்ம இன்னும் கவனமாக வேலைகளை செய்ய முடியும். அவங்க பண்ணுற எல்லா செயல்களையும் கண்காணிக்கவும் முடியும். ஸோ லா 2 சொல்கிறது, நெவர் புட் டூ மச் ட்ரஸ்ட் இன் ஃப்ரெண்ட்ஸ், லேர்ன் ஹவு டு யூஸ் எனிமீஸ். நண்பர்களை அதிகமாக நம்பாதே, எதிரியை பயன்படுத்த கற்றுக்கொள். உனக்கு பவர் வேணும்னா நண்பர்களை முழுசாக நம்பாத, அதே சமயத்தில் எதிரிகளையும் அவாய்ட் பண்ணாத. ராஜ் அவன் கம்பெனியில் ரொம்ப டேலண்டடான ஒர்க்கர். அடுத்த ஜாப் ப்ரமோஷன் அவனுக்கு தான் கிடைக்கும்னு அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறான். நிச்சயமாக இது எனக்கு தானே எல்லார்கிட்டையும் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறான். அதுக்காக அவன் முழு முயற்சியும் பண்ணுறான். அவனோட இன்டென்ஷன் மேனேஜருக்கும் டீமில் இருக்கவங்களுக்கும் நல்லாவே தெரியும். நாட்கள் நகர்ந்துச்சு. ப்ரமோஷன் டிஸ்கஷன் நாள் வந்துச்சு. ராஜ் ஃபுல் கான்ஃபிடென்ஸில் உள்ளே போகிறான். இந்த ப்ரமோஷன் எனக்கு தானே அவன் மனசுக்குள்ளே ஆல்ரெடி முடிவு பண்ணியிருந்தான். ஆனால் ரிசல்ட் வந்தப்போ அருண் செலக்ட் ஆகியிருந்தான். அவனும் அதே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் ரொம்ப காம், தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேச மாட்டான். அவனுக்கும் ஜாப் ப்ரமோஷன் தான் இன்டென்ஷனாகவே இருந்துச்சு. ஆனால் யார்கிட்டையும் அதை பற்றி பேசினது கூட இல்லை. அவன் கம்பெனியில் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் க்ளீனாக அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தான். மேனேஜர் எங்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறாரு, எந்த வேலை நெக்லெக்ட் ஆகுதுன்னு அவன் கவனிச்சுக்கிட்டே இருந்தான். சத்தமே இல்லாமல் ஒர்க் பண்ண ஆரம்பித்தான். யார்கிட்டையும் சொல்லலை, எந்த கிரெடிட்ஸும் தேடலை. அருண் செலக்ட் ஆன அந்த மூமெண்ட்ல ராஜுக்கு பயங்கர ஷாக். இவன் ஒரு நாள் ப்ரமோஷன் பற்றி பேசவே இல்லையே, அப்புறம் எப்படின்னா அவன் குழப்பமாக இருந்தான். அப்போது அவனுடைய மேனேஜர் ஒரு லைன் சொல்கிறாரு. அவன் வார்த்தைகளால் சொல்லலை, அவன் அமைதியாக செயலால் ப்ரூவ் பண்ணிட்டான்னு சொல்லி இப்போ லா 3 பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கன்சீல் யுவர் இன்டென்ஷன்ஸ். நாம் மறைச்சி வைக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இன்டென்ஷன் என்ன, நம்ம நோக்கம் என்னங்கிற விஷயங்களை. நம்மளோட ஃப்யூச்சர் பிளானை வெளியில் சொல்லிட்டா நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் திட்டங்கள் தீட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதை உடைக்க முயற்சி செய்வாங்க. முடிஞ்ச வரை நாம் எதை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோங்கிற விஷயத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க பார்க்கணும். பல பேர் திறந்த புத்தகமாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மற்றவங்க நம்மளை நல்லவன், நிறைய முயற்சி எடுக்கிறவன் நினைக்கணும்னு ஆசைப்படுறோம். ஃப்யூச்சர் ஐடியா, ஸ்ட்ராட்டஜிஸ், கோல் பற்றி பேசுகிறதுல ஒரு தனி சந்தோஷத்தை ஃபீல் பண்ணுவோம். ஆனால் நம்ம இன்டென்ஷன் வெளியே தெரியாமல் இருக்க வரைக்கும் தான் நம்மளோட கை ஓங்கி இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம நோக்கத்தை வெளியே சொல்லாமல் மறைச்சிட்டு நம்ம நோக்கத்துக்கான வேலைகளை உள்ளே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ வெளியே தெரிய வேண்டியது நம்ம ரிசல்ட் மட்டும்தான். இந்த லாவை புரிஞ்சுக்கிட்ட ராஜ் சத்தமே இல்லாமல் அவன் ப்ரமோஷனுக்கான வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான். ஸோ லா நம்பர் 3 சொல்கிறது, கன்சீல் யுவர் இன்டென்ஷன்ஸ். நம்ம பவரை தக்க வச்சுக்க நாம் செய்கிற செயல்களை, நம்ம இலக்கை வெளியே சொல்லக்கூடாது. வெளியே தெரிய வேண்டியது நம்ம ரிசல்ட் மட்டும்தான். ஸோ இன்றைக்கி 3 லா பார்த்துருக்கோம். இதில் உங்களை அதிகமாக இம்ப்ரெஸ் பண்ண லா எதுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. ஐ எம் சைனிங் ஆஃப். அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் டேக் கேர், பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.